கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு எருசலேமிலே நடந்த பவனியை குறித்து நாங்கள் சிந்திக்கவும், திருமறையின் வெளிச்சத்தில் இந்த பவனியின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிந்திக்க இருக்கிற திருமறை வசனங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்வின் ஈடேற்றத்திற்கு அமைய அருள் தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 3 நாட்களிலும் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தர்மையான வாய்ப்பை எனக்கு அளித்த நம்முடைய சபை ஆயர் அவர்களும் நம்முடைய திருமண்டலத்தின் குருத்துவ செயலாளருமாக இருக்கிற அருள் திரு ஆர் வி சிங் அண்ணன் அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த இந்த 3 நாட்களிலும் எனக்கு மிக உறுதுணையாக எல்லா காரியங்களிலும் எனக்கு இசைவாக அனைத்து காரியத்தையும் உதவி செய்த நம்முடைய ஆலய பணியாளர் திருவாளர் ராபர்ட் ஐயா அவர்களை நான் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னென்ன நினைக்கிறேனோ நினைப்பதற்கு முன்பாகவே அவர் கிரியை செய்தார். அந்த அளவிற்கு அவர்கள் என்னோடு கூட ஒத்துழைத்தார்கள். மாத்திரமல்ல, நேற்றைய நாளில் என்னுடைய கார் ஒரு பழுது இருந்தது. அந்த காரிலே ஏற்பட்ட அந்த பழுதை எப்படியாவது சீர் செய்ய வேண்டும் என்று நான் ஐயாவிடத்தில் சொல்லியிருந்தேன். உடனே திருவாளர் எட்வின் ஐயா அவர்களுக்கு தொலைபேசியின் வாயிலாக சொல்லி உடனே வந்து விட்டார்கள். வந்து அந்த ஏற்பட்ட பழுதை மாற்று வகையில் அதை சரி செய்து எனக்கு கொடுத்தார்கள். ஆகவே அந்த வகையில் அருமையான எட்வின் ஐயா அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நாட்களிலும் இசை வாசிக்கிற அருமையான சுபலாபுரத்திலிருந்து சங்கரங்கோவில் அருகில் இருக்கக்கூடிய சுபலாபுரத்திலிருந்து திருவாளர் கெர்சோம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நம்முடைய உள்ளூர் மைந்தர், மண்ணின் மைந்தர் அருமையான தம்பி இமானுவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த கன்வென்ஷன் கூடுகைக்காக எங்களுக்காக உழைத்த ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் என்னுடைய நன்றியை நான் முதலிலேயே நான் சொல்லிவிடுகிறது நல்லது என்று நினைத்தேன். பிள்ளைகள் அருமையாக வசனங்களை ஒப்புவித்தார்கள் இல்லையா? உண்மையிலேயே நான் அதை கேட்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு மகிழ்ச்சி. அவர்களை பாராட்டும் விதமாக, அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவும் அருமையான பரிசு பொருட்களை கொடுக்கிறீர்கள், நல்லது. ஆனால் ஒன்று, அவர்கள் மழலை மொழியிலே அவர்கள் வசனங்களை சொல்லுகிறார்கள் இல்லையா? ஒருவேளை நமக்கு அது சிரிப்பாகத்தான் இருக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு சில அருமையான குட்டி பிள்ளைகள் சொல்லும் பொழுது அந்நிய பாஷையிலே பேசுகிறார்களோ என்ற அப்படிப்பட்ட ஒரு தோற்றம். நல்லது, மிக அழகாக பிள்ளைகளை வசனத்திலே பயிற்றுவித்த அருமையான பெற்றோர்களையும் நான் பாராட்டுகிறேன். பெற்றோர்களாகி நீங்களும் வசனங்களை சொன்னீர்கள். கொயர் மெம்பர்ஸ் அழகாக சொன்னீங்க. மனப்பாடமாக சொன்னீங்களான்னு தெரியல, ஏன்னா உங்களுக்கு அங்கே ஸ்க்ரீன் இருக்குது. ஆஃப் பண்ணிடுவீங்களோ? ஓ ரைட், பரவாயில்ல. உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் சார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாம் கடைபிடிப்பதற்கு நம்மை நாமே ஜெப சிந்தையோடு கூட ஆயத்தப்படுவோம். ஆகமங்கள்
நமோ நமோ வான சங்கம விஸ்வாச நமோ நமோ வான சங்கம விஸ்வாச நமோ நமோ மனுவேலா மந்திரமூரு பூமானமோ நமோ யூத தந்திரவதி சீமானமோ நமோ இயேசுவென்ற திருநாம நமோ நமோ இயேசுவென்ற திருநாம பவனி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை அருகிலே இந்த பவனியை மேற்கொண்டார். எருசலேமை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய நகரம் மாத்திரமல்ல, சமய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதி, அடக்குமுறை நிறைந்த ஒரு பகுதி, ஆணாதிக்கத்தினுடைய தலை விரித்தாடுகிற ஒரு பகுதி, கலாச்சாரம் பின்னணி, இப்படிப்பட்ட பலவிதமான இடையூறுகளை தரக்கூடிய ஒரு சூழல் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த எருசலேம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு உரிமை தரப்பட முடியாத நிலையில் இருந்த ஒரு பகுதி தான் எருசலேம். பொருளாதாரத்தில் மிக மேம்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சமயத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சாராருக்கு மாத்திரம்தான் வழிபடுகிற ஒரு உரிமையை தருவார்கள். ஆகவே தான் நாம் சமாரிய பெண்ணை குறித்து அந்த உரையாடலிலே நாம் காண்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அந்த பெண்மணி சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே, நாங்கள் எங்கே உம்மை தொழுது கொள்ள வேண்டும்? எருசலேமிலா,
இல்லை இந்த மலையிலா? எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே யூதர் அல்லாத பிற சமயத்து மக்கள் உள்ளே நுழைய முடியாது. ஆகவே அந்த அளவாய் மிக கீழ்த்தரமாக எண்ணப்படக்கூடிய ஒரு சூழல். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் அந்த பெண்மணிக்கு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டால் போதும். ஜெபாலயத்திற்குள் நுழைய முடியாது, எருசலேம் தேவாலயத்துக்குள் நுழைய முடியாது என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய பரிசேயர்கள், சதுசேயர், வேதபாரர்கள், அவர்களுடைய ஆணாதிக்கம், அவருடைய ஆதிக்கம், அவருடைய பதவி, அவருடைய செல்வாக்கு, அந்தஸ்து, இவைகள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை தடுத்தாட்கொண்டது. அருமையானவர்களே, ஆகவே தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். இத்தனை ஆண்டுகளாக இருந்தும் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில் இருக்கிறாயே, இந்த நாளிலாகிலும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். ஆமாம், அந்த அளவாய் அவருடைய மனது வேதனைப்படுகிறது. தேவாலயத்தை பார்த்தும் கண்ணீர் விடுகிறார். ஆலயத்திலும் தேவாலயத்திலும் பெரியவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கட்டடமாகிய எருசலேம் ஆலயத்தை குறித்து பார்த்து கண்ணீர் விடுகிறார். ஆமாம், ஒரு கூட்ட மக்கள், எருசலேம் இருக்கக்கூடிய பெண்கள் சிலுவையிலே அறையப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவை அடித்து செல்லும் பொழுது கண்ணீர் விடுகிறார்கள். ஒரு சாரார் ஏளனமாக நிந்திக்கிறார்கள். கண்ணீர் விடுகிற கூட்டத்தாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். ஆனால் எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டாரே இல்லையா? இந்த குருத்து பவனி எருசலேமிலே அவர் சென்றாலும் கூட அவருடைய சிந்தனை என்னவாக இருந்தது தெரியுமா? இப்படிப்பட்ட பெரிய நகரை குறித்து அவர் யோசிக்கவே இல்லை. ஒரு குழுவினரை அவர் உயர்த்தி பார்த்தார், ஒரு குழுவினரை உயர்த்தி பேசுகிறார், ஒரு குழுவினரை உயர்த்தி பாராட்டுகிறார். 3 விதமான குறிப்புகளை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த எருசலேம் குருத்து பவனி சிற்றூரை உயர்த்திய இயேசு கிறிஸ்து. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிற்றூருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அருமையானவர்களே, பெரிய ஊராகி எருசலேமை அவர் உயர்த்தி பேசவில்லை, சிற்றூரை அவருடைய கவனம் திருப்புகிறது. இந்த பயணத்திற்காக தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், எருசலேமில் நின்று கொண்டு எனக்கு வாகனமாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய கழுதையை உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அந்த கிராமத்திலே போய் அந்த கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்த்து வாருங்கள் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மேலான நோக்கமே அதுதான். சிற்றூரை மையப்படுத்த வேண்டும், சிற்றூரை முதன்மைப்படுத்த வேண்டும், சிற்றூரை உயர்த்தி பேச வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பமும் அதுதான். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பிறப்பிலிருந்தே சிற்றூரிலேயே இருந்தவர். மீகா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்றார் இல்லையா? வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5:2. எப்பாப்ராத் என்ற பெத்லகேமே, யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் நீ சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருகிறார். போதும், இஸ்ரவேலை ஆளப் போகிற இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்த பெத்லகேமே உன்னிலிருந்து புறப்பட போகிறார். தீர்க்கர் மிக தெளிவாக கூறுகிறார். அருமையானவர்களே, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பே சிற்றூராகிய பெத்லகேம்.
மாத்திரமல்ல, அவருடைய வளர்ப்பும் அதுதான். நான் முதல் நாளிலே நான் அதைத்தான் சொன்னேன். எருசலேமிலிருந்து நன்மை வரக்கூடுமோ என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே தான் அவருடைய வளர்ப்பு இருந்தது. பெத்லகேமிலே பிறந்தாலும் நாசரேத்தூரிலே ஆண்டவர் வளர்ந்தார். ஆனால் அந்த வளர்ந்த பகுதியும் அந்த வளர்ந்த பக்குவமும் கூட நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏளனமாகத்தான் பார்த்தது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஆண்டவருக்கு நேர்ந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய ஊழிய களமும் கூட, அவருடைய பணிக்களமும் கூட சிற்றூரை மையப்படுத்தியதாகவே காணப்பட்டது. அவருடைய ஊழியம் ஆரம்பித்ததும் கலிலேயாத்தான். நமக்கு தெரியும். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலுக்கு வரும்பொழுது 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். செபுலோன், நப்தலி போன்ற நாடுகளில் எல்லைகளிலிருந்தும் கடற்கரைக்கு அருகான வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் புறஜாதியாருடைய கலிலேயாவிலே போதும். கலிலேயா பகுதி கடற்கரை அருகிலே இருக்கக்கூடியது. செபுலோன், நப்தலி இந்த 2 நாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கர் சொன்ன அந்த வாக்கிய நிறைவேறும்படி இந்த மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம் இல்லையா? எப்படி அந்த செபுலோன் நப்தலி நாடு காணப்பட்டதாம்? இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட நாடுகள். ஆம், இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட. இதை விட வேற கேவலமான வார்த்தை ஒன்று இல்லைங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இடுக்கமாய் ஈனப்படுத்த முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாக நடத்தப்பட முடியுமோ, அந்த அளவுக்கு மிக கீழ்த்தரமாக நடத்தப்பட்ட பகுதி மக்கள் தான் இந்த செபுலோன் நப்தலி நாடுகள். அப்படிப்பட்ட கலிலேயாவினுடைய பகுதியிலே தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய ஊழியம் அந்த பாதை எல்லாமே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கிராம பகுதியாகவே இருக்கிறது. ஊழியத்தை ஆரம்பித்த இடமும் கலிலேயா, முடித்த இடமும் கலிலேயா. எங்க? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு கல்லறையிலே வந்து தேடுகிறார்கள் இல்லை? அங்கே இருந்த தேவதூதர்கள் சொல்றாங்க, இங்க வந்து பார்க்காதீங்க, அவர் உயிரோடு எழுந்தார், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். உயிரோடு எழுந்த பிறகும் கலிலேயாவுத்தான். ஆகவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து, அவருடைய வளர்ப்பிலிருந்து, அவருடைய ஊழிய பாதையிலிருந்து உயிர்ப்பு வரைக்கும் சிற்றூராகிய கலிலேயாவிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார். அருமையானவர்கள், மார்க் எழுதின நற்செய்தி நூலுக்கும் கூட வாருங்கள். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 6:6. கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். நகரத்தை விரும்பலங்க. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தினுடைய பெரும்பகுதி நகரத்திலேயே இல்லை. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டாரத்தான் ஒழிய நகரத்திலே அவருடைய ஊழிய வாஞ்சை அதிகமாக இல்லை. கிராமத்திலே தான் அவருடைய பணி இருந்தது. ஆமாம், கிராமத்தின் மீதும் கிராமத்து மக்கள் மீதும் இருந்த ஆசை, அந்த ஒரு வாஞ்சை அவருடைய ஊழிய பணிக்களத்திலே நான் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது நான் சொல்ல விரும்புகிற கருத்து, சிற்றூரை ஆண்டவர் உயர்த்தி பேசினார். சிற்றூரை ஆண்டவர் உயர்த்தி பேசினார். முதல் நாளிலே நான் வந்த பொழுது ஐயாவோடு கூட நான் உட்கார்ந்து பேசினேன். அப்பொழுது ஒரு காரியத்தை சொன்னார்கள். உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த நல்ல சமாரியன் ஆலயத்திலே ஒரு குடும்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்கானூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஐயாவுடைய தரிசனம் அந்த செக்கானூரி பகுதியிலே ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப், ஒரு ஜெப ஐக்கியத்தை ஆரம்பிக்கலாம் என்று கர்த்தருக்கு சித்தமானால் அந்த செக்கானூரி பகுதியிலும் இதே போல ஒரு பெரிய ஆலயத்தை ஆண்டவர் கட்டுவதற்கு வாக்கிய செய்வார். ஹல்லேலூயா, ஆமேன். உண்மைதான். கிராமத்திலும் கூட ஒரு கிளை சபையை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வம், விருப்பம் இருப்பதை நான் பார்த்தேன். உண்மையிலே தான்
இதுதாங்க அவசியமான காரியம். கிராமத்திலும் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் ஆண்டவர் உயர்த்தி பேசுகிறார். அதுதான் முக்கியம். ஆகவே முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சிற்றூரை உயர்த்திய இயேசு அவருடைய பவனியை கொண்டாடுகிற நாம் நம்முடைய பார்வையிலும் கூட அப்படிப்பட்ட சிற்றூராகிய கிராமங்களுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுப்போம். கிராமத்தினுடைய வளர்ச்சியிலே நம்முடைய பங்கையும் நாம் செலுத்துவோம். மண்ணுயிர்க்காக தன்னுயிர் விடுக்க, மண்ணுயிர்க்காக தன்னுயிர் விடுக்க வல்லபராபரன் வந்தார் வந்தார் பாரில், வல்லபராபரன் வந்தார் வந்தார். மெய்யான தேவன் மெய்யான மனுடன், மெய்யான தேவன் மெய்யான மனுடன் மெசியா இயேசையா வந்தார் வந்தார், மெசியா இயேசையா வந்தார் வந்தார் பாரில், மண்ணுயிர்க்காக தன்னுயிர் விடுக்க, மண்ணுயிர்க்காக தன்னுயிர் விடுக்க வல்லபராபரன் வந்தார் வந்தார் பாரில், வல்லபராபரன் வந்தார் வந்தார். வல்லபராபரன் எதற்காக வந்தார்? மண்ணுயிர்க்காக தன்னுயிர் விடுக்க. அப்படிப்பட்ட ஒரு மேலான நோக்கத்தோடு கூட இந்த சிற்றூரை உயர்த்துவதற்காக வந்தார். இரண்டாவதாக சிறியோரை உயர்த்துவதற்காக இந்த பவனியிலே ஆண்டவர் வருகிறார். சிறியோர், சிறியோர் என்று சொல்லும் பொழுது அருமையானவர்களே, சிறு பிள்ளைகள் என்பதல்ல, சமுதாயத்திலே மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள், the people, those who are suppressed, மிகவும் கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிற மக்கள், இழிவாக கருதப்படக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட மக்களுக்காக, அப்படிப்பட்ட மக்களை உயர்த்துவதற்காகவே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பவனியிலே வருகிறார். சிறியவர்கள் என்று சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின நற்செய்தி நூலுக்கு வருவோம். 25ஆம் அதிகாரத்தில் நியாய தீர்ப்பினுடைய காட்சியை நாம் அங்கே பார்க்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 விதமான குழுக்களை ஆண்டவர் பிரிக்கிறார். என்னென்ன குழு தெரியுமா? ஒன்று வெள்ளாடு, செம்மறியாடு. வேற இன்னொரு குழு இருக்கு. இடது பக்கத்தில் உள்ளவர்கள், வலது பக்கத்தில் உள்ளவர்கள். சரி, இன்னொரு குழு ஐயா, ஐயா சொல்லிட்டாங்க. இங்கே யாராவது சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஐயா சொன்னது கேட்டுச்சா? கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்ப்போம். ஐயா என்ன சொன்னாங்கன்னு? பாவிகள், நீதிமான்கள், அந்த 2 குழு தான். அதான் இடது பக்கம் வலது பக்கம், வெள்ளாடு செம்மறியாடு. இன்னொரு குழு இருக்கு. ஐயா சொல்றது பெருசு இல்லை, நீங்க யாராவது சொல்வீங்கன்னு பார்த்தேன். பார்த்தீங்களா? இந்த குழு எப்பொழுதுமே மறைக்கப்பட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்றது அது சிறியோர்னு சொல்றது. ஆமாம், வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்.
எதை செய்யாதிருந்தீர்களோ அது எனக்கே செய்யாதிருந்தீர்கள். 2 காரியத்தையும் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். 2 குழு தான் நம்ம கண்களுக்கு தெரியுது. இன்னொரு குழு இருக்கு பார்த்தீங்களா? மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்குன்னு சொல்லல பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களோடு கூட ஆண்டவர் தன்னை ஒன்றித்து பேசுகிறார். தன்னோடு கூட ஐக்கியப்படுத்தி பேசுகிறார். நீதிமான்களோடு ஐக்கியப்படலை, பாவிகளோடு ஐக்கியப்படலை. மிகவும் சிறியவர்களாகிய இப்படிப்பட்ட மக்களுக்கு, என் சகோதரராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆம் அருமையானவர்களே, சிறியோர் என்று சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னதை போல சமுதாயத்தில் இழிவாக கருதப்படுகிறவர்கள். என்னையா இந்த குருத்து பவுனியில் யார் அப்படி சிறியோர், யார் இழிவாக கருதப்பட்டு நினைப்பீங்க? இல்லை, இழிவாக கருதப்பட்ட ஒரு விலங்கு. என்ன விலங்கு? கழுதை. யாராவது வீட்டில் வளர்ப்போம்? அதை வளர்க்கிறதுக்குன்னு ஒரு சமுதாயம் இல்லை. வேறு யாரும் அதை வீட்டில் வளர்க்கவே மாட்டோம். நாய்க்குட்டி வளர்க்குற மாதிரி, பூனைக்குட்டி வளர்க்குற மாதிரி கழுதைக்குட்டியை யாரும் வளர்க்குறதில்ல. அதற்குன்னே ஒரு சமுதாயத்தை நான் சொல்கிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். அப்படிப்பட்ட குழுக்களை, அப்படிப்பட்ட குழுவினரை சமுதாயம் மிக ஏளனமாக இன்றைக்கும் பார்க்கத்தான் செய்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அந்த தொழிலை செய்கிறவர்கள். ஆமாம், வேதநாயகம் சாஸ்திரியார், முதல் வேதநாயகம் சாஸ்திரியார் 1885ஆம் ஆண்டு பிறந்த முதல் வேதநாயகம் சாஸ்திரியாருடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். சரபோஜி மன்னன் வாழ்ந்த அந்த அரசபையில் எத்தனையோ புலவர்கள் இருந்தார்களாம், இந்து பிராமண புலவர்கள். ஒரே ஒற்றைக்கு ஒரு கிறிஸ்தவ புலவர் வேதநாயகம் சாஸ்திரியார் ஒருவர் மாத்திரமே. அப்பொழுது தினந்தோறும் அரசபை கூடும் பொழுதெல்லாம் மன்னரை புகழ்ந்து பாட வேண்டிய பொறுப்பு இந்த புலவர்களுக்கு உண்டு. மன்னரை புகழ்ந்து பாடின பிறகுதான் மற்ற காரியங்கள் நடக்கும் அந்த அரசபையில். அப்பொழுது இந்த இந்து பிராமண புலவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே கூடி அவர்கள் ஒரு ஆலோசனை தீட்டினார்களாம். என்ன ஆலோசனையாம்? நம்ம எல்லாரும் இத்தனை இந்து பிராமண புலவர்கள் இருக்கிறோம் இந்த சரபோஜி மன்னனுடைய அரசபையில். ஒற்றைக்கு ஒரு கிறிஸ்தவ புலவன் சாஸ்திரியார் இருந்து கொண்டு மன்னரை புகழ்ந்து பாடாமல் அவருடைய தெய்வத்தை மட்டுமே புகழ்ந்து பாடுகிறானே, இதை எப்படியாவது தடுக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை அவர்கள் ஏற்படுத்தினார்களாம். நமக்கு தெரியும், வேறு எந்த தெய்வத்தையும் குறித்து பாடாமல் இயேசுவை மாத்திரம் பாட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை துதி செய் என்று பாடினார். அந்த அரசபையில் இந்த இந்து பிராமண புலவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை அவர்கள் பேசி முடிவெடுத்தார்கள். என்ன முடிவு? நாளைக்கு அரசபை கூடும், வேதநாயகம் வருவார், அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்போம். யோசித்து வைத்திருக்கிறார்கள். அடுத்த நாள் அரசபை கூடியது. ராஜா வந்து உட்கார்ந்திருக்கிறார், சரபோஜி மன்னன். அவரிடத்துல இந்த இந்து பிராமண புலவர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டார்களாம், அரசே, ஒற்றைக்கு ஒற்ற இந்த கிறிஸ்தவ புலவராகிய வேதநாயகம் சாஸ்திரியாரிடத்திலே நாங்கள் ஒரு கேள்வியை வைக்கிறோம், அதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள், கேளுங்களேன்னு சொன்னாராம். இந்த இந்து பிராமண புலவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று வேதநாயகம் சாஸ்திரியாரை பார்த்து கேட்டாராம், வேதநாயகமே, எங்களுடைய கடவுளுக்கெல்லாம் பலவிதமான வாகனங்கள் உண்டு. மயில் வாகனம் உண்டு, கருட வாகனம் உண்டு, எலி வாகனம் உண்டு, இன்னும் எத்தனையோ வாகனங்கள் உண்டு. உம்முடைய சுவாமிக்கு என்ன வாகனம் உண்டு சொல்லுங்கோன்னு சொன்னாங்களாம். வேதநாயகம் சாஸ்திரியார் ஆண்டவருடைய பிள்ளை பாருங்க. கர்த்தர் அந்த நேரத்திலே ஆண்டவர் சாஸ்திரியாருக்கு ஞானத்தை கொடுத்து, மகனே, இவங்க கேட்குற கேள்விக்கு உடனே நீ பதில் சொல்லிடாத, கழுதேன்னு சொன்னேன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, கொல்லுன்னு, யோசித்து பதில் சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்ற ஞானத்தை கொடுத்தாரா. அப்பொழுது இந்த வேதநாயகம் சாஸ்திரியார் அரசிடத்தில் அனுமதி கேட்டு, நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் இவர்களிடத்தில், கேளுமேன்னாரா.
இத்தனை புலவர்கள் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் இந்த சமுதாயத்தில் சாஸ்திரங்களை வகுத்தது நீங்க தானே? ஆமா, நாங்களாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க உத்தரவு சொல்லுங்க. என்ன கேள்வி? கேளுமே. ஒரு மனுஷன் ஒரு காரியமா வீட்டை விட்டு வெளியே போகும்போது எதிரே இருந்து ஒத்தைக்கு ஒத்த பிராமணன் வந்தா இங்கிருந்து போனவனுடைய காரியம் கைகூடி வருமா? அது நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? ரெண்டில் ஒன்று சொல்லுங்கோன்னாராம். வசமாக மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? ஒரு மனுஷன் ஒரு காரியமாக வீட்டை விட்டு வெளியே போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு ஒத்தைக்கு ஒத்த பிராமணன் வந்தால் இவனுடைய காரியம் குட்டுச்சவராக போயிடும். ஆமாம் வேதநாயகம் சாஸ்திரியார், அது உண்மைதான், ஒத்துக்கிறோம், அதுதான் எங்களுடைய சாஸ்திரம். சார், அதே ஒரு மனுஷன் ஒரு காரியமாக வீட்டை விட்டு போகும்பொழுது எதிரே இருந்து ஒரு வண்ணா வீட்டு கழுதை, ஒத்தைக்கு ஒத்த கழுதை வந்தா அது நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? ரெண்டில் ஒன்று சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு, வேற வழி இல்லை. இத்தனை இந்து பிராமண புலவர்கள் எழுதி வைத்த அவர்களுடைய சாஸ்திரங்களை அவர்களுடைய வாயினாலே சொல்ல வைத்து விட்டார். யோசித்து பார்த்தாங்களா? சாஸ்திரியாரே, உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறோம், வேற வழி இல்லை. ஒரு மனுஷன் ஒரு காரியமா வீட்டை விட்டு போகும்போது வண்ணா வீட்டு கழுதை, அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறாரு பாருங்க. வண்ணா வீட்டு கழுதை, ஒத்தைக்கு ஒத்த கழுதை எதிர்த்தாப்புல வந்துச்சுன்னா இவனுடைய காரியம் வாய்க்கும், நல்லபடியாகத்தான் இருக்கும், அது நல்ல சகுனமாச்சுங்களேன்னாரா. உடனே அடிச்சானான் சாஸ்திரியார். அந்த நல்ல சகுனமாகிய கழுதையை தாண்டா எங்கள் அப்பன் வாகனமாக கொண்டார், போங்கடான்ட்டார். சில வேளை யோசித்து பார்க்கும்போது அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இழிவான தொழிலை செய்யக்கூடிய மக்களை எவ்வளவு இழிவுபடுத்தக்கூடும் இல்லை? அப்படிப்பட்ட சிந்தை இன்றைக்கு அநேகர் இடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. எவ்வளவுக்களவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ, எவ்வளவுக்களவு கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அருமையானவர்களே எச்சரிக்கிறார். சிற்றூரை உயர்த்தின இயேசு சிறியோரையும் கூட உயர்த்துகிறார். எங்கிருந்து உயர்த்துறார் தெரியுமா? 113வது சங்கீதத்துக்கு வருவோம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 113:7. அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார். தூக்கி விடுறது மாத்திரமல்லங்க, எங்க உட்கார வைக்கிறாரா? அடுத்த வசனம், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அந்த சங்கீதத்தை முடிக்கும் போது தாவீது ஹல்லேலூயா என்று சொல்லி முடிக்கிறார். பார்த்தீங்களா? சிறியோரை எந்த அளவுக்கு நாம் உயர்த்தி பேசுகிறோமோ மிக மிக அவசியமான காரியம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று செயல்படுத்துகிற ஒரு பெரிய காரியம் சமுதாயத்திலே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை உயர்த்துவது. சிறியோரை உயர்த்தி பேசுகிற ஆண்டவர். மாத்திரமல்ல, பவுல் அடிகளார் தன்னுடைய நிருபத்தில் மிக அழகாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி. பார்த்தீங்களா? இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வைக்கணுங்க தயவுசெய்து. உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமா, மனிதர்களாகிய நாம் தெரிந்தெடுக்கிற காரியம் வேறு, ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற காரியம் வேறு. நாம் உள்ளவர்களை தேர்ந்தெடுப்போம், ஞானிகளை தேர்ந்தெடுப்போம், பணத்திலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் நாம் தேர்ந்தெடுப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை வேறு. பார்த்தீங்களா? இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் உலகத்திலே அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களையும், அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், அதுதாங்க புழுதிலிருந்து தூக்குறது, குப்பையிலிருந்து உயர்த்துது. கர்த்தர் ஒருவனை உயர்த்துவார் என்றால் அதில் ஆசீர்வாதம் இருக்கத்தான் செய்யும். ஆமாம். ஆகவே இரண்டாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த குருத்து பவனியில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறியோரை உயர்த்தி பேசினார், சிற்றூரை உயர்த்தி பேசினார், சிறியோரையும் உயர்த்தி பேசுகிறதை பார்க்கிறோம். எத்தனை தீரழோ என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே.
எத்தனை தீரள் பாவம் என்றேவனை எழியன் மேல் இறங்கையனே நித்தமென் இருதயம் தீயதன் பரனே நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே நிலை வரம் என்னில் இல்லை நீ எந்த பரமே நிலை வரம் என்னில் இல்லை நீ எந்த வரமே எத்தனை தீரள் என் பாவம் என்றேவனை எழியன் மேல் இறங்கையனே ஆயங்கொள்வோன் பாவஸ்திரி போ அருகிலிருந்த கள்வன் போ நேயமாய் உன் சரண் சரண் என வணங்கினே நேயமாய் உன் சரண் சரண் என வணங்கினேன் நீ எனக்காகவே மரிதனே வரனே எத்தனை தீரள் என் பாவம் என்றேவனை எழியன் மேல் இறங்கையனே கெட்ட மகன் போல் துஷ்டனாய் அலைந்தே கெடு பஞ்சத்தால் நலிந்தே இஷ்டமாய் மகன் என பாத்திரன் நலனாய் இஷ்டமாய் மகன் என பாத்திரன் நலனாய் என்னை ரட்சித்திடல் உண்டன் நிமித்தமே அப்பனே என்னை ரட்சித்திடல் உண்டன் நிமித்தமே அப்பனே எத்தனை தீரள் என் பாவம் என்றேவனை எழியன் மேல் இறங்கையனே நித்தமென் இருதயம் தீயதன் பரனே நித்தமென் இருதயம் தீயதன் பரனே என்னில் நிறைநிலை வரம் என்னில் அப்பனே எத்தனை தீரள் என் பாவம் என்றேவனை எழியன் மேல் இறங்கையனே 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 சிற்றூரை உயர்த்தின இயேசு சிறியோரை உயர்த்தின இயேசு மூன்றாவதாக சிறாரை உயர்த்தின இயேசு இந்த குருத்து பவனிகளை நாம் பார்க்கிறோம் அங்கே பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் எல்லாரும் அந்த பவனியிலே வருகிற சிறு பிள்ளைகள் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சின்ன பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவரை புகழுகிற வார்த்தைகளை தடுத்தார்கள் தடுத்ததோடு மாத்திரமல்ல ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க பார்த்தீங்களா வெக்கம் இல்லாமல் நான் அப்படி தான் சொல்லுவேன் இந்த சிறு பிள்ளைகள்
பேசுகிற, பாடுகிற, புகழ்கிற இந்த வார்த்தைகளை நீர் கேட்கிறீரோ? ஆண்டவர் மிக தெளிவாக சொல்றார், ஆம் கேட்கிறேன். இல்ல, ஆம் கேட்கிறேன். பதில் ரொம்ப சுருக்கமா நறுக்குன்னு இருக்கு பாருங்க. ஆம் கேட்கிறேன். நீ கேட்டா கேளு, கேட்காட்டா போ. சின்ன பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நான் கேட்பேன். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்காமல் இருக்கிறோம். தவறு அருமையானவர்களே. பெரியவர்கள் பேசும்போது சின்ன பிள்ளைங்க பேசக்கூடாது. அதில் அந்த காலம். இப்போ அப்படி இல்லை. பெற்றோராகிய நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இவ்வளோன்னு சின்ன பிள்ளைகளுக்கு அழகாக தெரியுதுங்க. அவர்களுக்கு இருக்கிற ஞானம், அவர்களுக்கு இருக்கிற அறிவு நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தால் முடியாது. சிறு பிள்ளைகளை பேச வைப்பதும் நம்முடைய கடமை. ஆண்டவர் மிக அழகாக சொல்றார், பாலகர்களுடைய வாயினாலும் பிள்ளைகளுடைய வாயினாலும் துதி உண்டாக்க பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது உனக்கு தெரியாதா? நீ திருமறையை வாசிக்கவில்லையா? வேதபாரர்களை பரிசுகளை கடிந்து கொள்ளுகிறார். ஆம் அருமையானவர்களே, யூத சமூகத்திலே பெண்களுக்கும் மதிப்பு இல்லை, சிறு பிள்ளைகளுக்கும் மதிப்பு கிடையாது. அவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குமா? யூதர்களுடைய ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒரு யூத ஆண்களுடைய ஜெபம், நான் ஒரு பெண்ணாகவும் நான் ஒரு நாயாகவும் பிறக்காததற்காக கடவுளே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். எவ்வளவு கேவலமான ஒரு ஜெபம் பாருங்க. இல்ல, பெண்களையும் இரண்டாம் தரமாக பார்ப்பது, சிறு பிள்ளைகளையும் உதாசீனமாக பார்ப்பது அந்த யூத சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவர் இந்த தடையும் கூட முறியெடுத்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலே நாம் அதைத்தானே பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய வாயிலே துதி உண்டாக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவருடைய ஊழியத்திலே வனாந்தரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கூட 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்தார். அதற்கு ஒரே ஒரு சிறு பையனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். இல்லை, அவ்வளவு பெரிய கூட்டத்தில் சீடர்கள் வழியாக அந்த சிறு பையனை அழைத்து வர சொல்கிறார். அந்த சிறு பையன் வழியாக இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய காத்திருந்தார். மாத்திரமல்ல, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் இல்லையா, தாழ்மையை கற்றுக் கொடுப்பதற்கும் கூட ஆண்டவர் சிறு பிள்ளையை நடுவே நிறுத்துகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா? இந்த பிள்ளையினுடைய தாழ்மை உனக்கு இருக்கிறதா? யோசித்துப்பார். இப்படிப்பட்ட இந்த பிள்ளையை போல எவன் தாழ்த்துகிறானோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருப்பான். எவ்வளவு அருமையான முன்மாதிரியை சிறு பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சிறுவர்களை, சிறாரை ஆண்டவர் உயர்த்தி பேசுகிற நிலைமையை நான் பார்க்கிறேன். ஆம் அருமையானவர்களே, நேரம் இல்லாதனாலே சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். 3 குறிப்புகள். முதலாவது, சிற்றூரை உயர்த்தி பேசின ஆண்டவர், சிறியோரை உயர்த்தி பேசின ஆண்டவர், சிறாரை உயர்த்தி பேசின ஆண்டவர். கிராமங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம், கீழ்த்தரமானவர்களை உயர்த்தி பேசுவோம், சிறு பிள்ளைகளையும் அவர்களுக்கென்று கொடுக்க வேண்டிய மதிப்பை நாம் கொடுப்போம். இதன் வழியாக இந்த அருமையான குருத்து பவனியிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நம்மையும் அந்த பவனியோடு கூட இணைத்துக் கொள்வோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. சோபனமே சோபனமே சோபன பெண்கள் சோபனமே 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 சோபன பெண்கள் சோபனமே இங்க ஞான ஸ்நான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே தீப ஞான ஸ்நான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே
சோபனம் சங்கை மணாளுக்கு சோபனம் சோபனம் தாவீதின் மைந்தர்க்கு சோபனம் சோபனம் எங்கள் அரசர்க்கு சோபனம் சோபனம் இயேசுநாதர்க்கு சோபனம் சோபனம் எங்கள் அரசர்க்கு சோபனம் சோபனம் இயேசுநாதர்க்கு சோபனம் சோபனம் சோபனமே சோபனமே சோபன பெண்கள் சோபனமே மனைவிக்கு சோபனம் சோபனம் ஆட்டுக்குட்டிக்கு சோபனம் சோபனம் அவர் மனைவிக்கு சோபனம் சோபனம் கேட்டகனாவர்க்கு சோபனம் சோபனம் செல்வகுமாரிக்கு சோபனம் சோபனம் கேட்டகனாவர்க்கு சோபனம் சோபனம் செல்வகுமாரிக்கு சோபனம் சோபனம் சோபனமே சோபனமே சோபன பெண்கள் சோபனமே பெண்கள் கொண்டாட்டுக்கு சோபனம் ஆதியான் மன வீட்டுக்கு சோபனம் ஆத்தும பெண்கள் கொண்டாட்டுக்கு சோபனம் வேதநாயகன் பாட்டுக்கு சோபனம் மேசியாவின் மன்றாட்டுக்கு சோபனம் வேதநாயகன் பாட்டுக்கு சோபனம் மேசியாவின் மன்றாட்டுக்கு சோபனம் சோபனமே சோபனமே சோபன பெண்கள் சோபனமே தீபஞான ஸ்நான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே தீபஞான ஸ்நான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே சோபனமே சோபனமே. கேட்கப்பட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாக ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நன்றி சொல்லுவோம்.